நிறைய பேர் அவியல் பண்றது எப்படி அக்கா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சாந்தா ஸ்டைல்ல சாந்தா வைக்கிற அவியல் எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் காய்கறி கடையில் 1/2 கிலோ அவியலுக்குள்ள காய்கறி தாங்கன்னு சொல்லி மொத்தம் செட்டு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அவங்க 1/2 கிலோவுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, புடலங்காவில் ஒரு பீஸு, கேரட்டில் ஒரு பீஸு, ஒரு முருங்கைக்காயை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்காங்க, 3 பீன்ஸு, 5 பைத்தங்காய், 1 வாழைக்காய், 2 கோவாக்காய், கொஞ்சோண்டு சேனக்கிழங்கு இதை கொடுத்துருக்காங்கங்க. இதை வச்சு தான் நான் அவியல் செய்ய போகிறேன். எனக்கு இங்கே கேரளா வந்து தான் அவியல் கற்றுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே தோலை சீவிக்கிட்டு நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். வாங்க. இப்போ காயை நான் நல்லா நீல வசத்துக்கு நறுக்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காமிச்ச எல்லா காயுமே நான் நறுக்கிட்டேங்க. இதில் இப்போ கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த 5 பச்சை மிளகாவையும் நீளமாக நறுக்கி போட்டு வேக விட போகிறேன். சிலர் பச்சை மிளகாயை தயிர் கூட அரைச்சிக்குவாங்க. நான் வேக வைக்க போகிறேங்க. ஒரு விசில் விட்டு இறக்கிக்கிறேங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும். அதனால் நான் 1/2 கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? அவியலுக்கான அரைப்பு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய், 3 ஸ்பூனு தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நெய்ஸாக அரைக்க வேண்டாம், ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சக்கையாக தான் இருக்கணும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் புளிப்புக்கு தக்கன தயிர் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் 3 ஸ்பூனு கெட்டி தயிர் ஊற்றிருக்கேன். அது நல்லா புளிக்கும். அதனால் அந்த 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட தயிர் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சக்கையாக தான் இருக்குது. அவியலுக்கு நம்ம வேக வச்சோமா பாருங்கள், நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி வச்சுருந்தோம், அந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தயிர் ஜீரகம் இதெல்லாம், இந்த அரைப்பை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சிலர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி காயை வதக்கி விட்டுட்டு வேக வைப்பாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றலை, சும்மா அப்படியே வேக வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வைப்போங்க அடுப்பில். நல்லா கிளறி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் அடுப்பில் இருந்து வேகட்டும். இப்போ அவியல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. தயிர்லாம் ஊற்றி 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இது கூடவே நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடுறேங்க. நீங்கள் இந்த காயெல்லாம் வேக வைக்கும்போது போட்டு தாளிச்சு விட்டாலும் சரி, நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தாங்க இறக்க போகிறேன். நாங்கள் தாளிக்க மாட்டோம். சில பேர் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு விட்டு ஊற்றுறவங்க இருக்காங்க. நாங்கள் தாளிக்கிறதில்ல. கேரளாவில் இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தது சேச்சி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க தாளித்து வைக்கிறது கிடையாது. அதனால் நானும் அப்படியே பழகிட்டேன். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் எண்ணெயை ஊற்றி தான் இறக்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இருங்க, நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. அவ்வளவுதாங்க. இதை இப்படியே நீ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். அந்த பச்சை கருவேப்பிலையோட மணமெல்லாம் உள்ளே இறங்கினதும் நம்ம மாற்றிக்கிடுவோங்க. நம்ம வீட்டு அவியல் ரெடிங்க. நம்ம அவியலோட ஃபைனல் கண்டிஷன் இதாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹலோ, அவியல் எப்படி இருக்கு? அவியலாது ஒன்னொட்டி அவியலா இதுன்னு காமெடி சூப்பரா இருக்கு அவியல். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவியல் சாப்பிடணும். அதாவது ஓண சத்தியத்தில் அவியல் இந்த வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது இன்னைக்கு சாந்தா வச்சுட்டாங்க. சூப்பரா இருக்கும். உண்மையிலே அவியல் நல்லா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவிலே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் சூப்பரா இருக்குங்க உண்மையிலே. நான் வந்து அவியலுக்கு என்னைக்குமே அவியல் எல்லாமே தொட்டு வச்சா சாப்பிடுவாங்க. என்னைக்குமே நான் சாந்தா வச்சாங்கன்னா அவியலை வந்து சாதத்தோட போட்டு பிசைஞ்சு அந்த சாப்பிடும்போது அது ஒரு சூப்பர் டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வைக்கிறதுங்கிறதையும் போட்டிருக்கேன். அவியல் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டு சமையல் என்னென்னு காலையில் டக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காலையில சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் போட்டிருக்காங்க. மத்தியானத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அவியல்,
ஒரு கூட்டு, அது என்ன கூட்டு சொன்னா புடலங்காவும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு இது இருந்துச்சு, ஐயோ இருமா, சிக்கன் பொரிச்சது ஒண்ணு இருந்துச்சு. இதான் இருக்குது, இதே இருக்குது. இது இல்லாம இன்னொன்னு இருந்துச்சு என்ன சொன்னா, அதை நான் எடுத்துக்கடல. இல்ல நேத்து வச்ச ரசம் அதெல்லாம் எடுத்துக்கடல. ஓகேவா, அதான் இருந்துச்சு. அப்புறம் டீ இருக்குது. ஆமா, இதுதாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல சாப்பிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வகை வகையா இருக்குது. எதை சாப்பிடுறது எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு நிறைய. அதனால முதல் ரவுண்டு சப்பாத்தியும் பட்டர் மசாலாவும் போயிருச்சுங்க. அடுத்த ரவுண்டு அவியலை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால கொஞ்சமா சாதம் வச்சு கொஞ்சம் அவியல் வச்சு சாப்பிட்டேன். ஆமா, நம்ம இன்னைக்கு வியாபாரத்துக்கு வேற கிளம்பிட்டோம். அதனால சரி சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு. நான் இன்னும் சாப்பிடல. நான் கீழே 2 சப்பாத்தி தின்னேன், அது வேற விஷயம். அது வந்து அது சாப்பாடு கணக்கு கிடையாது. நம்ம சாப்பாடை போட்டு சாப்பிடுறது எதுவுமே சாப்பாடு கணக்குல வராது. நம்ம சாப்பாடு சாப்பிடுறது மட்டும் சாப்பாடு கணக்கு. ஆமா, நின்னுக்கிட்டு சாப்பிட்டனால அது வந்து உப்பு பத்தது. சரி சரி, உப்பு பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி ரைட், இன்னைக்கு என்ன சமையல் என்ன எதுன்றதை பார்த்துருப்பீங்க. மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டா 9:05 ஆயிடுச்சுங்க. 9:05 ஆச்சு. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். நாங்களும் இந்த அப்படியே ஆவறதுக்கு கிளம்பி நிதின் ஊருக்கு போயிட்டா. எல்லாரும் கேட்டுட்டு நிதின் நேரத்தை பார்த்துருப்பீங்க, ஊருக்கு போயிட்டா. சேஃபா போய் சேர்ந்துட்டேன்னு மெசேஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, அவியலை செஞ்சு பார்த்துட்டு என்ன குறைகள் இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் செஞ்சதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்ட உறவுகளுக்காக நம்ம செஞ்சு காமிச்சிட்டாச்சு. ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.